குட் ஈவினிங் எவ்ரிவன். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆர்டிகல் 13 பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து அதுக்கான சினாப்சிஸ். இதை வந்து நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணாலே ஆர்டிகல் 13 நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ ஆர்டிகல் 13 ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, லா இன்கன்சிஸ்டன்ட் வித் ஆர் இன் டெரகேஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த ஒரு சட்டமோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வைலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வாய்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்கிறது தான் செக்ஷன் 13. ஸோ இதுக்கு நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நம்ம செக்ஷன் 13 பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிகல் 13 சப்கிளாஸ் 1 பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு சட்டமும் இந்தியாவுக்குள்ளே வந்து கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து லா இன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை தான் நம்ம இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஒரு சட்டமும் கான்ஸ்டியூஷன் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்தியாவுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னால் அந்த ஒரு சட்டம் கான்ஸ்டியூஷன் உருவானதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வைலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த சட்டம் வைலேட் பண்ணுதோ அந்த அளவுக்கு வாய்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ அந்த ஃபுல் ஆக்டையுமே வந்து வாய்டாக மாற்றாமல் டெட்டாக மாற்றாமல் அதில் இருக்கக்கூடிய அந்த குறைகளை மட்டும், எந்த விஷயம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வைலேட் பண்ணுதோ அதை மட்டும் நீக்கிட்டு அந்த சட்டத்தை ப்ராப்பராக திருப்பி செயல்படுத்தலாம் அப்படின்னு சப்கிளாஸ் 1 சொல்லுது. சப்கிளாஸ் 2 வந்துட்டு நம்ம எஃபெக்ட் ஆஃப் போஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் லா அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, அங்கே எப்படி கான்ஸ்டியூஷன் உருவாகிறதுக்கு முன்னாடி இருக்க சட்டத்தை பற்றி சொல்லுதோ இது கான்ஸ்டியூஷன் உருவானதுக்கு அப்புறம் இருக்க சட்டத்தை பற்றி சொல்லுது. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவானதுக்கு அப்புறம் எந்த ஒரு சட்டமும் அதோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸையோ இல்லை கான்ஸ்டியூஷனையோ வைலேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி வைலேட் பண்ணுச்சுன்னா அந்த கான்ட்ரவென்ஷன் இருக்கிற லா வந்து வாய்டாக மாற்றப்படும் அப்படின்னு சப் ஆர்டிகல் 2 சொல்கிறாங்க. 3 வந்துட்டு டெஃபினேஷன் சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா இந்த இடத்துல லா இன் ஃபோர்ஸ், அதுக்கப்புறமேட்டு வந்து லாவுக்கும் லா இன் ஃபோர்ஸுக்கும் டெஃபினேஷன் என்ன அப்படின்றத இந்த சப் ஆர்டிகல் 3 சொல்கிறாங்க. ஸோ சப் ஆர்டிகல் 3 ஆர்டிகல் 7 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லா அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆர்டர், சட்டம் கொண்டு வந்த பைலா இல்லை ரூல்ஸு, ரெகுலேஷனு, ஆர்டினன்ஸ், நோட்டிஃபிகேஷன் ஆர் கஸ்டம், இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எதுவாகினும் அது லாவாக மாற்றப்படும், நல்ல லாவாக கருதப்படும் சொல்கிறாங்க. சப் ஆர்டிகல் பியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லா இன் ஃபோர்ஸ்னால் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. லா இன் ஃபோர்ஸ்ன்றது 13 சப்கிளாஸ் 1 இருக்குது. இந்த லா இன் ஃபோர்ஸ் அப்படின்னா லெஜிஸ்லேட்டால் பாஸ் பண்ணப்பட்ட எந்த ஒரு சட்டமோ, அப்படி இல்லைன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் வருவதற்கு முன்னாடி இதை சொல்கிறாங்க, எந்த ஒரு அதிகாரம் சட்டம் இயற்றுவதற்கு அதிகாரம் உள்ள எந்த ஒரு அத்தாரிட்டி பவரோ இந்தியா முழுக்க கான்ஸ்டியூஷன் உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டம் ரிப்பீல் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த சட்டத்தை தான் வந்து லா இன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சப் ஆர்டிகல் 4 என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த வாய்டு பண்ணுறது எல்லாமே, அதாவது கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்டாவோ இல்லை ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு அகேன்ஸ்டாவோ இருந்தாலோ அந்த சட்டத்தை வந்து வாய்டாக மாற்றணும் அப்படின்றத பார்த்தோம். ஆனால் 4 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகல் 368 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் சொல்லுது. பார்லிமெண்ட் அமெண்ட் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட் ஒரு சட்டத்தை அமெண்ட் பண்ணுது அப்படின்னா அப்போது அந்த சட்டம் வந்து செல்லும், அவங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கூட சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து கேசவானந்த பாரதி ஸ்டேட் ஆஃப் கேரளாவில் வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அதாவது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கூட மாற்ற முடியும், பட் அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கூட அமெண்ட் பண்ணி மாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆர்டிகல் 19(1) சப் ஆர்டிகல் எஃப்ல வந்துட்டு ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு, அதை வந்து ஆர்டிகல் 300A வந்து மாற்றி வச்சுட்டாங்க. இதுதான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் அப்படின்னா ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம், எப்போ கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு சட்டம் கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வைலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த சட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த தீங்கினைகள், அதாவது எதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸையோ கான்ஸ்டியூஷனையோ வைலேட் பண்ணுதோ அந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும் அமெண்ட்மெண்ட் மூலயமா ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சட்டத்தை மீண்டும் அமலுக்கு கொண்டு வர்றதான் வந்து டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க சிம்பிளாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷனை வைலேட் பண்ணுறதுனால அந்த சட்டம் இறந்து போகாது அப்படின்னு சொல்கிறாங்க, பட் அது வந்துட்டு பயன்பாட்டுக்கு இல்லாமல் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை ஏன் எக்லிப்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, எக்லிப்ஸ் அப்படின்னா நம்ம வந்து நிலா வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் நிலவாக இருக்கும், அப்புறம் வந்து ஹாஃபாக மாறும், அப்புறம் வந்து அமாவாசைக்கு அன்னைக்கு நிலவு சுத்தமாக தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி
கான்ஸ்டியூஷன் வரதுக்கு முன்னாடி இந்த சட்டங்கள் வந்து பிரைட்டாக இருந்துச்சு, கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு அப்புறமேட்டு கான்ஸ்டியூஷனை வைலேட் பண்ணுறனால இதெல்லாம் டல்லாக மாதிரி யாருக்கும் தெரியாமல் போச்சு. மீண்டும் அமெண்ட்மெண்ட் மூலயமா இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீண்டும் இது பொலிவாக ஜொலிக்கும் அப்படின்றதுனால தான் இதுக்கு பேர் டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ்னு நம்மகிட்ட சொல்கிறாங்க. இதுக்கு கேஸ் லாஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிகாஜி விர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ், பிகாஜி நாராயண் தக்காஸ் விர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். இந்த கேஸ்னால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1947 அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆக்ட் ஒன்று கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா எல்லா மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டும் ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிரான்ஸ்போர்ட்டும் வந்து கவர்மெண்ட் மட்டுமே எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டம் கொண்டு வராங்க. பட் கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு அப்புறமேட்டு அது ஆர்டிக்கல் 1Gயை வந்து வைலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. பிகாஸ் ஆர்டிக்கல் 91G நமக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நமக்கு ரைட் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன், டு கேரி ஆன் எனி ஆக்குபேஷன், ட்ரேட் ஆர் பிஸ்னஸ் 19(1)G கேரண்டி பண்ணுது நமக்கு. ஸோ இப்படி இது இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க 1951. என்னென்னு மாற்றுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட் வந்து எந்த பிஸ்னஸை வேணாலும் மோனோபலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் 6 ஆஃப் ஆர்டிக்கல் 19 ஜூன் 18, 1951 கொண்டு வராங்க. இது மூலமாக இப்போ அந்த சட்டம் வந்து எப்படி கான்ஸ்டியூஷனை வைலேட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களோ இப்போ இந்த டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் மூலயமாக அது திருப்பியும் கொண்டு வந்துட்டாங்க, கான்ஸ்டியூஷன் வேலிடிட்டியாக மாற்றிடுறாங்க. நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து எப்படி இந்த எக்லிப்ஸ் வந்து ப்ரீ கான்ஸ்டியூஷனுக்கு செல்லுமோ அதேமாதிரி போஸ்ட் கான்ஸ்டியூஷனுக்கு செல்லுமா செல்லாதா அப்படின்றது. அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அதோட கண்டிஷன்ஸை பற்றி நம்ம படிக்கணும். ஸோ நமக்கு வந்து எக்லிப்ஸோட கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே வந்து அது சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கணும். ஆனால் கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு அப்புறமேட்டு அதோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது வைலேட் பண்ணுற காரணத்தினால அதை வந்து நம்ம வாய்டாக மாற்றிடுறோம். நம்ம ஒரு கேஸ் லாஸ் மூலியமாக நம்ம இதை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ தீப் சந்த் விர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் கான்ஸ்டியூஷனல் லாக்கு வந்து நம்ம எக்லிப்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா போஸ்ட் கான்ஸ்டியூஷனல் லாவுக்கு அப்புறமேட்டு வந்து ஒரு சட்டம் கான்ஸ்டியூஷனை வைலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வாய்ட் அப் இனிஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், வாய்ட் அப் இனிஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க தீப் சந்த் விர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷை பொறுத்த வரைக்கும். அண்ட் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொண்டு வந்ததுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன் கமென்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு சட்டம் இருந்து கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கப்புறம் அதை வயலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நம்ம டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஆனால் கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கப்புறமேட்டு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டீப் சர்வீஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் சொல்கிறாங்க. அடுத்து மகேந்திரலால் ஜெயின் விர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செக்ஷன் 13(1) படி கான்ஸ்டியூஷன் வருவதுக்கு முன்பாக ஒரு சட்டம் கொண்டு வந்து அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை அமெண்ட்மெண்ட் மூலயமா நம்ம அந்த வயலேஷனை வெளியே தள்ளிட்டு அந்த சட்டத்தை நம்ம திரும்பி யூஸ் பண்ண முடியும். ஆனால் 13(2) இருக்கபடி போஸ்ட் கான்ஸ்டியூஷனல் லாக்கு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லாக்கும் போஸ்ட் கான்ஸ்டியூஷனல் லாக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லாவை பொறுத்த வரைக்கும் அது வாய்ட்னஸ் அப்படிங்கிறாங்க. வாய்ட்னஸ்னால் அதில் இருக்கக்கூடிய அந்த வயலேஷனை ரிமூவ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். பட் போஸ்ட் கான்ஸ்டியூஷனல் லாக்கு அப்புறம் வரக்கூடிய வயலேஷன்ஸ் எல்லாமே வாய்ட் அப் இனிஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சட்டத்தை யூஸ் பண்ணவே முடியாதுங்கிறாங்க. பட் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸப்ஷனாக தான் ஸ்டேட் ஆஃப் குஜராத் விர்சஸ் ஸ்ரீ அம்பிகா மில்ஸ் கேஸ்லாம் இருக்குது. இது 1974 நடக்கக்கூடிய ஒரு கேஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில சர்க்கம்ஸ்டன்ஸ் அடிப்படையில் நம்ம வந்து போஸ்ட் கான்ஸ்டியூஷனல் லாவையும் நம்ம டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்லால சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு நான் சிட்டிசன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிளைம் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கான கேஸ். ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் இந்த கேஸ்லால தான் வந்து சில சர்க்கம்ஸ்டன்சஸில் மட்டும் நம்மளால் டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் போஸ்ட் கான்ஸ்டியூஷனல் லாக்கு யூஸ் பண்ண முடியும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு நமக்கு டோட்டலாக ஆர்டிக்கல் 13 பற்றி நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள்.